पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। வித்யாதீர்த்தமகேஸ்வரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துல ஒரு பேஸை கிரியேட் பண்றதுக்காக சங்கர பாஷ்யத்தை பகவத்கீதையோட ஒவ்வொரு முதல் 6 அத்தியாயத்துல இருக்கக்கூடிய சம்பந்த பாஷ்யங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4வது டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5வது அத்தியாயத்தோட சம்பந்த பாஷ்யம் அதை பார்த்து முடிச்சுட்டு இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 6வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய சம்பந்த பாஷ்யத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம பார்க்கறதில்ல. இதுக்கப்புறம் டைரெக்டாக கிரந்தத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போகிறோம். இந்த 6வது அத்தியாயம் தியான யோகம் அப்படின்னு பேர். ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு 6வது அத்தியாயத்துக்கு பகவத்கீதையில பேர் வச்சிருக்கு. சாஸ்திரத்துல என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் கர்மயோகம், கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டை அப்படின்னு 4 சப்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம். கர்மத்துல இருக்கிறவங்க கர்மயோகத்தை பண்ணணும். கர்மயோகத்தை பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதை ஏதாவது ஸ்கிப் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னா, கர்மயோகத்துல இருந்து எதையுமே ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்காது. அப்ப ஜீவன் முக்தியோட அவஸ்தையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதானமா இந்த 4 வச்சுக்கணும்.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருமையா இருக்கிற நம்ம கர்மயோகத்தை பண்ணி சித்த சமநிலை கிடைச்சாதான், சித்தத்தோட சமநிலை கிடைக்கிறதுக்கு பேர் தான் சித்த சுத்தி அப்படின்னு பேரு. சித்த சுத்தினா என்ன அர்த்தம்? எந்த ஒரு இந்த லோகத்துல எந்த ஒரு லாபம் நஷ்டம் எதுலையுமே மனசு துள்ளி குதிக்காம துவண்டு போகாம மனசு பாத்தீங்கன்னா ஒரு சமநிலையில இருக்கிறதுக்கு பேர் தான் சித்த சுத்தின்னு பேர். அது பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினாலதான் கிடைக்கும். சரி, அந்த சித்த சுத்தின்ற சமநிலை, மனசோட சமநிலையை வச்சுக்கிட்டு என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் அகம் அகம்னு நிற்கக்கூடிய, தான் தன்னிலையே நிற்கக்கூடிய நிஷ்டை, ஆத்ம நிஷ்டைக்கு, ஆத்ம தியானத்துக்கு அதுதான் பேஸ். இல்லைன்னா நான் 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 அப்படின்ற விஷயத்துல நிக்காம நம்ம மனசு என்ன ஆயிடும், வெளிமுகமாவே போயிட்டு இருக்கும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை ஒருத்தர் அவாய்ட் பண்ணவே முடியாது. இதை பாத்தீங்கன்னா இவங்க சொல்லும் போது நல்லா சைவ சித்தாந்தத்தை சொல்லும் போது சரியை கிரியை, முதல்ல ஒருத்தர் வந்த உடனேயே சரியை கிரியையில பாத்தீங்கன்னா நல்ல முறையில ஈடுபடணும். சரியை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வெளியில நம்ம பண்ணக்கூடிய ஈஸ்வர கைங்கரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியையில வந்துடும். கிரியை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஈஸ்வர பூஜைகள் ஆராதனங்கள் எல்லாம் அதுக்குள்ளார வந்துடும். ஸ்தூலம் சூக்ஷ்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டும் பாத்தீங்கன்னா அதை பண்ணதுக்கு பிறகு அது நிஷ்காமியமா பகவானுக்காகவே பண்ணும் போது பண்ண 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 மனசு பாத்தீங்கன்னா அடங்கி போய் நிற்கும். அப்போ சங்கல்பங்கள் எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ண 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 எது வந்தாலும் பிரசாதம் பண்ண 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 மனசு என்ன ஆகும், பகிர்முகமா போகிறதெல்லாம் கம்மியாகி ஸ்வஸ்தமா தானா மனசு பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கும். இதுதான் கர்மயோகத்தோட முக்கியமான பர்பஸ். அது கிடைச்சிருச்சு அப்படின்னா சமத்துவம் யோக உச்சியதே. சமத்துவம் என்றால் யோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகம் அப்படின்னா சமத்துவம். அப்ப பாத்தீங்கன்னா கர்மயோகம் எதுக்கு அப்படின்னா, முதல் 6 அத்தியாயத்துல பகவத்கீதையில என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, நிஷ்டைக்கு யாராவது ஒருத்தர் ஆத்ம ஞான நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு சாதனமே பாத்தீங்கன்னா கர்மயோகம் தான் சொல்லியிருக்கு. கர்மயோகம் இல்லாம நீங்க சமநிலை அடைய முடியாது. சமநிலை இல்லாம நீங்க கண்ண மூடி பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்னு உட்கார முடியாது. இதான் பேசிக்கான. இதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 6வது அத்தியாயத்துக்கான சம்பந்த பாஷ்யத்தை பார்க்க போறோம். டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா 5. இது கூட யாராவது இல்ல எடுக்கல அப்படின்னா யூடியூப் கேட்கறவங்க யாராவது இருக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல போனாங்கன்னா யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல 6வது அத்தியாயம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு சம்பந்த பாஷ்யம் ஒண்ணு பண்றார். 6வது அத்தியாயத்தோட சம்பந்த பாஷ்யத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார், அதீதாந்தர அத்தியாந்தே, கடந்து போன அத்தியாயம். அதீத ஆந்தர அத்தியாயம் அப்படின்னா கடந்து போன அத்தியாயத்தோட அந்தே அப்படின்னா முடிவில். 5வது அத்தியாயத்தோட பகவத்கீதையில 5வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, தியான யோகஸ்ய சம்யக் தரிசனம் பிரதி அந்தரங்கஸ்ய. சம்யக் தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்மாவை ஆத்மாவாக பார்த்தல், தேகத்தை தேகமா பார்த்தல், கைத்தா பாக்குறது, பாம்பா பாக்குறது. இப்ப நம்ம கைத்துக்கு மேல பாம்பு பார்த்த மாதிரி நம்ம நானுக்கு மேல என்ன பண்ணிருக்கோம், தேகம் மனசு புத்தி இதெல்லாம் நான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு டார்ச் வேணும். ஒரு டார்ச் அடிச்ச மாத்திரத்துல என்ன ஆகுது, கயிறு தெரியுது, பாம்பு போயிடுது, பயம் போயிடுது, மொத்த பயமும் போயிடுது. அப்ப டார்ச் அடிச்சாதான் கயிறா தெரியுது, பாம்புன்றது ஒண்ணு இல்லைன்னு தெரியுது. இதே மாதிரி இந்த நானுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் பாத்தீங்கன்னா ஒண்ணு தேவைப்படுது. அந்த டார்ச் லைட் அடிச்ச மாத்திரத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு பேர். டார்ச் இது ஞானம், பிரகாசம். அந்த ஞானம் உண்டான மாத்திரத்துல இருக்கிறதா பாக்குறோம். நான் சச்சிதானந்த பரபிரம்ம ஸ்வரூபம் ஆத்மா அப்படின்னு தெரியறது. இந்த ஆத்மான்னு தெரியறது தான் சம்யக் தரிசனம். நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, இந்த தேகம் இல்லை, மனம் இல்லை, எனக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு ஆச்சு அப்படின்னா, நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு, அனுபவமா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் சம்யக் தரிசனம்.
சம்யக் தரிசனம்னா நல்ல பார்வை, உள்ளபடி உள்ளதை பார்த்தல். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சம்யக் தரிசனம் பிரதி, அந்த சம்யக் தரிசனம் உண்டாகிறதுக்கு என்ன அப்படின்னா தியான யோகசிய அந்தரங்கசிய. இந்த தியான யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா தியான யோகம் தான் அந்தரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மாவை அனுபூதி பண்ணுதல், ஆத்மானுபூதி, சம்யக் தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தங்களுக்கு அந்தரங்க சாதனம் எது அப்படின்னா க்ளோசஸ்ட். அந்தரங்கம்ன்றதுக்கு அர்த்தம் இருக்கிறது ரொம்ப க்ளோசஸ்ட் எது அப்படின்னா தியான யோகம். அப்ப தியானத்துல என்ன தியானம்? ஆத்ம தியானம். அந்த ஆத்ம தியானம் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா சூத்திரபூதாக ஸ்லோகாக, அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு 2 ஸ்லோகங்களை பாத்தீங்கன்னா போன அத்தியாயத்தோட முடிவுல, 5வது அத்தியாயத்தோட முடிவுல 27வது ஸ்லோகம் 28வது ஸ்லோகம் 2 ஸ்லோகங்கள்லையும் சூத்திரபூதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கிறிஸ்பியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுறதுக்காக என்ன பண்ணிருக்கார், சூத்திரமா பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்கார். 5வது அத்தியாயத்திலேயே 6வது ஆரம்பிச்சாச்சு. 6வது ஆரம்பிக்கிற போதே பாத்தீங்கன்னா 5:27 பாத்தீங்கன்னா சொல்லுது, ஆச்சாரியர் இண்டிகேட் பண்றார், ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாகியான் பகிர்பாகியான் சக்ஷுஸ்தைவாந்தரே ப்ருவோஹோ பிராணாபான சமௌ கிருத்வா நாசாப்பியந்தரச்சாரினவ் அப்படின்னு இருக்கு. இப்ப புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தத்தை இங்க கொண்டே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா புரிஞ்சா போதும்னா தியான யோகமே தேவையில்லை. நல்லா புரிஞ்சுங்க. புரிஞ்சா போதும் அப்படின்னா கிளாஸ் படிச்சுட்டு போயிடலாம். அனுபூதி வேணும் அப்படின்னா தான், சாட்சா்காரம் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன வேணும்? தியான யோகம் தேவைப்படுது. அப்போ ஸ்ரவணம் மனனம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்தரங்கத்திலேயே என்ன பண்ணுவோம், வெளியில இருக்கிற கர்மயோகம் பகிரங்கமா ஆயிடும், ஸ்ரவணம் பாத்தீங்கன்னா அந்தரங்கம் ஆயிடும், க்ளோசஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்ரவணம் பகிரங்கம் ஆயிடும், மனனம் பாத்தீங்கன்னா அந்தரங்கம் ஆயிடும். அதுக்கப்புறம் மனனம் பகிரங்கம் ஆயிடும், நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய ஆத்ம தியானம் அந்தரங்கம் ஆயிடும். இந்த நிதித்தியாசனத்து மூலமா தான் ஒருத்தன் என்ன பண்றான், ஆத்ம தியானத்து மூலமா தான் ஆத்மாவை அனுபூதி செய்கின்றான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா புரிஞ்சா போதும் அப்படின்னா சிரவணத்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மனனமே தேவையில்லை, உங்களுக்கு மனனம் தேவையில்லை, நேத்தி தேவையில்லை, தியானம் தேவையில்லை. ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்திலேயே சொல்லுது, சம்யக்கு தரிசனத்துக்கு அந்தரங்க சாதனம் தியான யோகம். மனசுல நல்லா புரிஞ்சு, அந்தரங்க சாதனம். தியானம் இல்லை அப்படின்னா ஞானம் சம்யக்கு ஞானம்ன்றது உண்டாகவே உண்டாகாது. அப்ப அதனால அதை இண்டிகேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துக்கு முன்னாடியே 5வது அத்தியாயத்திலேயே 27வது ஸ்லோகத்துல இந்த யோகத்தை பத்தி பாத்தீங்கன்னா சொல்றதுக்காக என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஸ்பர்ஷான் கிருத்வா அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸ்பர்ஷான் கிருத்வா அப்படின்னா பகிர்பாகியான் அப்படின்னா தமம் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல தியான யோகத்துக்கு பண்றவன் என்ன பண்ணணும், வெளி விஷயங்களை ஸ்பர்ஷான் அப்படின்னா சப்தம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கான 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களை பாத்தீங்கன்னா பகிர்பாகியன், பாகிய விஷயங்கள்ல வெளியிலேயே கிருத்வா, பகிஹி கிருத்வா, வெளியிலேயே வைத்து விட்டு. அப்ப இதுக்காக தான் பாத்தீங்கன்னா மனசுல இம்பல்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப பாத்தீங்கன்னா மனசு கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும், இது பண்ணலாமா அதை பண்ணலாமா. கண்ணை மூடி தியானத்துக்கு உட்கார்ந்தா தான் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நமக்குள்ளார ஃப்ளோ ஆகுது. ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்தை விடுங்க, ஆத்ம தியானம்னா ரொம்ப தூரம். ஒரு 10 நிமிஷம் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வேற எண்ணங்கள் இல்லாம ஒரு நமசிவாய மந்திரத்தை சொல்ல முடியுமா அப்படின்னா தொத்து போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாலையை 108 இருக்கிற மாலையை உருட்டும் போது ஒரு 108 தாட்டு நமக்கு என்ன ஆகிறது இல்லை, ஒரே தாட்டா பாத்தீங்கன்னா நமசிவாய நமசிவாய நமசிவாயின்னு வர்றதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தாட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துடும். ஒரு டைமர் எடுத்துங்க, ஒரு டைமரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்துங்க, கையில வச்சுக்கிட்டு வாயில சொல்லுங்க, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு 108 மணியை வச்சு உருட்டுங்க மாலையை.
எத்தனை செகண்ட் வருது, எத்தனை நிமிஷம் வருதுன்னு ஆஃப் பண்றீங்க. ஆஃப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கு உட்கார்ந்துருங்க. கையில மாலை இருக்கட்டும், கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு மனசால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டையும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மனசுல சொல்லுங்க. மனசுல சொன்னீங்க அப்படின்னா 108 ஓம் நம சிவாய ஜபமாலையில முடிச்சோன்னே டைமரை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஓம் நம சிவாயன்னு கண்ணை திறந்துக்கிட்டு சொல்லும் போது ஒரு 3 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 108 நமசிவாய மந்திரம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அதே கண்ணை மூடிக்கிட்டு மனசால சொல்லும் போது எத்தனை நிமிஷம்னா 7 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கும். அப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம். என்னது, வெளியில போயிடுச்சு மனசு. ஏன் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணை மூடி நீங்க ஓம் நம சிவாய சொல்லும் போது இந்த மனசு வெளியில 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 போயிட்டு வந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த வெளியில போறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், அப்ப அது தியானம் இல்லை, அது ஏகாகிர சித்தம் இல்லை, ஒரே விஷயத்துல தொடர்ந்து நிக்கிற சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்ப முதல் விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தியான யோகத்துக்கு போறவன் முதல்ல வெளி விஷயங்கள்ல வெளியிலேயே வைத்து விட்டு ரூபரச கந்த ஸ்பர்ஷம் எல்லாத்தையும் வெளியிலேயே வச்சுட்டு, இதுக்கு என்ன பேரு அப்படின்னா இந்திரியங்களை நிகிரகம் செய்தல். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமம் அப்படின்னு அதுக்கு பேரு. கூட வந்து பாத்தீங்கன்னா தாரணம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோஹோ. நான் 5:27 சொல்லிட்டு இருக்கேன். ஆச்சாரியரோட இண்டிகேஷனை நான் ஃபுல்லா ஸ்லோகத்தை சொல்றேன். சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோஹோ அப்படின்னா இந்த கண்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து, இப்ப புத்தாவோட சிலையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புத்தாவோட சிலையில வந்து மெடிடேஷன் போஸ்ல பாத்தீங்கன்னா பாதி கண்கள் வந்து பாத்தீங்கன்னா திறந்து கீழே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், கொஞ்சோண்டு கேப் கீழே மட்டும் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த புருவ மத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தி சொல்லலாம், இல்ல அப்படின்னா வந்து விசுத்தி சக்கரம்னு இந்த தொண்டையில சொல்லலாம், இல்லைன்னா ஹிருதயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு யோக சூத்திரத்துல சொல்லுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய கமலத்துல பண்ணலாம். இது மாதிரி ஆக்ஞா சக்கரம்னு நெத்தி நான் குங்குமம் வச்சிருக்கேன் இந்த இடத்துல பண்ணலாம். இது மாதிரி இல்லைன்னா சகசிராரம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிடேட் பண்றதுக்கு சொல்லுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தம ஸ்தானமா ஞானஸ்தானமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அவிமுக்தி கஷேத்திரம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த புருவ மத்தியில கவனத்தை ஃபுல்லா போக்கஸ் பண்ணா வெளியில போகக்கூடிய விருத்திகள் என்ன ஆயிடும், கவனம் உள்முகமா குவிய ஆரம்பிச்சிடும். அப்போ குவிய ஆரம்பிக்கிறதுக்கு அப்போ மனசை வந்து பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வந்தீங்கன்னாவே, புருவ மத்தி கொண்டு வந்தீங்கன்னாவே இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா செதறாம இருக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா பிராணாபான சமௌகிருத்துவா. இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறது பிராணன், உள்ள போறது அபானன், இந்த 2 வாயுவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிராணாயாம அபியாசத்தை பண்ணி 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 தீர்க்க சூக்ஷ்மம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். சதா வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து ஸ்லோவா இன்ஹேல் பண்றது, ஸ்லோவா எக்ஸேல் பண்றது, இந்த 2த்தையும் தொடர்ந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பண்ண 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 ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதை பண்ண 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 மனசு என்ன ஆகும் அப்படின்னா, எந்த அளவுக்கு பிராணனை ஸ்லோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது லென்த்தி ஆகும். லென்த்தி ஆக 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 அது சுஷும்னா நாடி வழியா போற சாமர்த்தியம் அதுக்கு வந்துடும். சுஷும்னா நாடி வழியா போகக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன் அபானன் 2ம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா அந்த மேஜிக் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அப்ப பிராணனை வந்து பாத்தீங்கன்னா சமப்படுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணனையும் அபானனையும் தீர்க்க சூக்ஷ்மமா மாத்தணும். அதை முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும். இது அபியாசம் பண்ணி 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 மெதுவா அது சுஷும்னா நாடி வழியா ஏறிச்சு அப்படின்னா அதுதான் புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா போகுது. இதை நீங்க புருவ மத்தியில கான்சென்ட்ரேட் பண்ணினாலும் உங்க பிராணன் சமத்தை அடையும். இல்லைன்னா சமத்தை இந்த பிராணனை வந்து பிராணாபானனை சமம் பண்ணினீங்கனாலும் அது புருவ மத்திக்கு வழியா போகும். இந்த நாடி வந்து சுஷும்னா நாடின்னு பேர். நீங்க பிராணாயாமத்தை உட்கார்ந்துக்கிட்டு மூக்க பிடிச்சி பண்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆக்குறதுக்கு, 2த்தையும் ஒன்னாக்குறதுக்கு தான். பிராண அபானனை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாக்கும் போது அது ரொம்ப சூக்ஷ்மத்தன்மையை அடைந்து விடும். அப்ப சூக்ஷ்மத்தன்மை அடைஞ்சோன தன்னால வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும், சுஷும்னா நாடி வழியா போகும்.
இப்ப நமக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் பாத்தீங்கன்னா ரொம்ப சில்னஸ். அதே நேரத்துல சந்திர நாடி வழியா போகும். அதே அபானன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா சூரிய நாடி வழியா போகும். சந்திர நாடி சூரிய நாடி வழியா. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறது தான் சுஷும்னா நாடி. இந்த சுஷும்னா நாடியில போறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், பிராணாயாமத்தை பண்ண 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 மெதுவா அபியாசம் அதிகமாக பிராணனும் அபானனும் ஒன்னாயிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்ஹேல் எக்ஸேல் பாத்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மமா நம்ம இப்ப பாக்குற மாதிரி நடக்கவே நடக்காது. மூச்சு விடுறோமா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படியே சாந்தமா உள்ள இருக்கும். அப்ப அந்த நாடி என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுஷும்னா நாடியில பிரவேசம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப சுஷும்னா நாடியில பாத்தீங்கன்னா பிரவேசம் பண்ணதை புருவ மத்தியில கொண்டு வர்றது ஈஸி. அப்ப முதல்ல என்ன பண்ணணும், பிராணாயாம அபியாசத்தை முதல்ல பண்ணணும். அது மூலமா அதுக்கப்புறம் இந்திரியங்களை வெளியிலேயே எல்லா விஷயங்களையும் வெளியிலேயே வச்சுட்டு ஏகாந்தமா உட்கார்ந்துக்கணும். ஒரு பூஜை ரூம்லயோ எங்கேயோ, முடிஞ்சா நதிக்கரையிலயோ எங்கேயோ இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமம் பண்ணி, அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புருவ மத்தியில பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சமவு கிருத்துவா நாசாபியந்தர சாரினம். இந்த வாயு எங்க சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாசியிலையும், நாசி வழியா உள்ள போகிறது. உள்ள போற வாயு அபான வாயு, வெளியில வர வாயு பிராணவாயு. இந்த ரெண்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண அதோட நாடி பாத்தீங்கன்னா சுஷும்னா நாடியா மாறிடும். நீங்க குண்டலியை பாத்தீங்கன்னா அந்த முக்கியமானது சுஷும்னா நாடி தான். அதுல ஆக்ஞா சக்கரத்துல கவனம் பண்றதுக்கு எளிமையா முடியும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு கூட என்ன பண்ணணும், யதேந்திரிய மனோபுத்தி. ஒரு சாதகன் என்ன பண்ணணும், யதேந்திரிய மனோபுத்தி, இந்திரியங்களையும் மனதையும் விஷயங்கள்ல போகாம நல்ல கண்ட்ரோல் பண்ணி, யத இந்திரிய மனோபுத்தி, இந்திரியங்களையும் மனசையும் நல்ல கண்ட்ரோல் பண்ணி முனிகி. யாரு தியானம் பண்றவனுக்கு பேரு மனநாத்து முனிகி, மௌனாத்து முனிகின்னு பேரு. நிதித்தியாசனத்துல இருக்கக்கூடியவனுக்கு பேர் என்ன பேருனா மௌனம் அப்படின்றத முக்கியமா சாதனையா வச்சிருக்கு. மௌனாத்து முனிகி, மௌனம் ஆயிடுவான். தியான யோகி என்ன பண்ணுவான், ஊர்ல இருக்கிற விவகாரங்கள்லாம் இல்ல, மௌனமா இருந்துகிட்டு முனிவனா இருந்துகிட்டு என்ன லட்சியம், ஏதாவது சித்தி லட்சியமா, ஏதாவது இந்த லோகத்துல ஃபேம் வாங்கணுமா, பேர் வாங்கணும், புகழ் வாங்கணுமா, இல்ல ஏதாவது அடையணுமா, இந்திர பதவி அடையலாமா, இல்ல அஷ்டமா சித்திகள் அடையலாமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நிதித்தியாசனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இவன் என்ன பண்ணிருப்பான், சர்வம் திருஷ்யம் அப்படின்னு சாஸ்திரத்தை நல்லா படிக்க சிரவணம் பண்ணி நல்லா மனனம் பண்ணும்போது இது பொய், இது திருஷ்யம், இது பொய், இது பார்க்கப்படுவது சொப்பனம் மாதிரி, இது பார்க்கப்படுவது சொப்பனம் மாதிரின்னு எல்லாத்தையும் பார்க்கிற எல்லாத்தையும் நேத்தி பண்ணிக்கிட்டே போயிருப்பான். அப்ப நேத்தி பண்ணவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது லட்சியம் இருந்திருக்குமான, எல்லாம் பொய்ன்னு ஆச்சாரியார் சொல்லி கொடுக்க சாஸ்திரம் படிக்க வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவனுக்கு அடைய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னது, மோக்ஷபராயணக, மோக்ஷத்தையே அடையணும்ன்ற ஆசை உள்ளவன், லட்சியம் உள்ளவனாக. மோக்ஷபராயணக அப்படின்னா மோட்சத்தை மட்டும்தான் குறிக்கோளா வச்சவன். இந்த உலகமே எனக்கு முன்னாடி நின்னாலும், இந்திரனே முன்னாடி பதவி எடுத்துக்கோ அப்படின்னாலும், பிரம்மா பதவியே கிடைச்சாலும் எனக்கு வேணாம், எனக்கு மோட்சம் தான் வேணும். மோட்சம் என்னது, சொஸ்வரூப அவஸ்தான், தான் தானா நிக்கிறது. அப்ப தான் தானா நிக்கிற சொரூப அவஸ்தானத்தை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு மற்றதெல்லாம் திருஷ்யம் சொப்பன மாதிரின்னு விளக்கிட்டு சதா மோக்ஷப்பராயணகா. கூட என்ன இருக்கும் அவன்கிட்ட, விகதேச்சா பயக்ரோதா. அவன்கிட்ட பாத்தீங்கன்னா இச்சைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இச்சையும் அவன் என்ன பண்ணிட்டான், எதை ஆசைப்பட்டாலும் அது போய், அப்ப ஆசை என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். எதை பாத்தீங்கன்னா எதை வச்சு பயந்தாலும் என்ன ஆயிடும், அதுவும் போயிடும். பயம் எதுக்கு, இன்னைக்கு காலையில கூட சொன்னேன். பயம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மரண பயம் தான். மரண பயம் யாருக்கு மரணம் நடக்கும், இந்த தேகத்துக்கு மரணம் நடக்கும், யாரும் தடுக்க முடியாது. உலகத்துல யாரோட மரணத்தையும் பாத்தீங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அபரிகாரியேர்த்தே நத்துவம் சோச்சித்து மருகத்தின்னு கீதால சொல்ற, பரிகாரமே செய்யப்பட முடியாத ஒரு விஷயம் இந்த தேகம். அப்ப எல்லா பயங்களும் மரண பயம்தான் வாஸ்தவத்துல. அப்ப யாருக்கு நடக்கும், எது நடந்தாலும் இந்த தேகத்துக்கு தான் நடக்க போகுது, எனக்கு இல்லை அப்படின்னு அந்த எல்லா பயங்களையும் விட்டவனா. எப்படி விடுறான், திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம். எதுக்கு மரணம் நடக்கும்,
தேகத்துக்கு. தேகத்துக்கு தான் எல்லாம் நடக்க போகுது, எனக்கு இல்லை, நான் பார்க்கிறவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் எல்லாம் பொய். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயமும் பொய். தேகத்துக்கு நடக்கிறதுன்னு பயத்தை விட்டவராக. கூடவே வந்து பாத்தீங்கன்னா குரோதம். எதுக்காக குரோதம் வரப்போகுது? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல கோபம் வரணும் அப்படின்னா என்னோட ஆசையை யாராவது தடுத்து நிப்பாட்டினாங்கன்னா அவங்க மேல எனக்கு கோபமா வரும். அப்ப ஆசை ஒருத்தருக்கு நீங்கி போச்சு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரோதம் வரவே வராது. ஏதாவது இந்த தேகாதிகளுக்கு பண்ணினாலும் கூட, யாராவது பண்ணாலும் கூட அவன் என்ன பண்ணுவான்? அந்த முனிவன் வெறும் திருஷ்யமா இதை பார்ப்பான். இந்த தேகமே அவனுக்கு திருஷ்யமா இருக்கும் போது இந்த தேகத்துக்கு யாரு அபகாரம் பண்ணாலும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல குரோதம் வரவே வராது. மனனத்து மூலமா இது திருஷ்யம், திருஷ்யம் எது நடந்தாலும் தேகத்துக்கு திருஷ்யம்னு பாக்குற மனனம். அந்த மனனத்தினால வந்து ஆசை, பயம், குரோதம் இந்த மூன்றையும் விட்டவனாக எவன் இருக்கின்றானோ சதா முக்த ஏவசகா, அப்படி இருக்கின்றவன் சதா முக்தனாக ஆகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 27, 27, 28 2 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது அத்தியாயத்தோட முடிவுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 29 ஸ்லோகம், அதுல 27, 28 2 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அந்த 27, 28ல வந்து பாத்தீங்கன்னா அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாஷ்யம் ஒண்ணு இருக்கு. நல்லா கேட்டீங்க, ஒண்ணும் இல்லை, பொதுமையா கேட்டீங்க அப்படின்னா சித்தாந்தம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அந்த 27வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் கொடுக்கல உங்களுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாஷ்யம். அந்த ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்ச மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து சங்கரர் சொல்ற அவதாரிக்கா பாஷ்யம். அதாவது 27வது ஸ்லோகத்துல 5:27க்கு மேல ஒரு அவதாரிக்கா இருக்கு. அது சம்யக்கு தர்ஷன நிஷ்டானாம் சந்நியாசினாம். சம்யக்கு தர்ஷன நிஷ்டானா என்னது? சர்வத்தையும் விட்டுட்டு சம்யக்கு தர்ஷனம், ஆத்ம ஞானத்தையே வந்து பாத்தீங்கன்னா சதா எவன் ஆத்மாவையே பார்க்கிறானோ, ஆத்மாக்கு அந்நியமா ஒன்றையும் பார்க்கவில்லையோ, சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி என்னது? சர்வம் பிரம்மமயம், பிரம்மத்துக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், ஈஸ்வரனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. ஆத்மைவ சர்வம், ஆத்மா கண்ணியமா வேற ஒண்ணும் இல்லை. பிரம்மைவ இதம் சர்வம், இது எல்லாம் பிரம்மமா தான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மானுபூதி ஒருத்தன் பண்ணவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன ஆகுது? அப்படிப்பட்ட சன்னியாசி, சன்னியாசின்னு என்ன அர்த்தம்? வேஷதாரி இல்ல. சன்னியாசிக்கு 18வது சாப்டர்ல சொல்லிருக்கோம், நாகங்கிருத்தோ யஸ்ய நாகங்கிருத்தோ பாவஹா, நான் செய்யவில்லை அப்படின்ற எந்த எண்ணத்தோடு ஒருத்தன் இருக்கானோ, இதெல்லாத்தையும் தேகாதிகள் பண்ணுது, நான் பண்ணலன்னு ஒருத்தன் எவன் இருக்கானோ அவன் தான் சன்னியாசி. கர்த்திருத்துவத்தை விட்டவன், போக்திருத்துவத்தை விட்டவன். அந்த சந்நியாசி இந்த சம்யக் தர்சனம் அடைகின்றான், அனுபூதி பண்ணுகின்றான். அந்த அனுபூதியினால் அவனுக்கு என்ன கிடைக்குது? சத்யோ முக்திஹி உக்தா. சத்யோ முக்தி அப்படின்னா இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க சரீரம் இருக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு மோட்சம், ஜீவன் முக்தனா ஆயிடுறான். ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோக கச்ச. அதே நேரத்துல 2வது கேட்டகரி, சரி சாமி அவரை விட்டுருங்க சாமி, சதாசிவ பிரம்மேந்திரர்லாம் வேற கேட்டகரி, நமக்கும் அவருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, விட்டுருங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வாங்க சாமி, நம்ம என்ன பண்ணணும் சாமி? அது மாதிரி ஆகணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரவச்சனம் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் பிரவச்சனம் பண்ற போது பார்த்தா அவங்களையே பிரைஸ் பண்ண, நம்ம எப்பங்க ஆவறது? ரமணரை பேசும்போது நான் ரமணரை வந்து வாழ்நாள் ஃபுல்லா புகழ்ந்துகிட்டே இருக்கிறதா? எப்போ ரமணர் அடைஞ்சதை நான் அடைய போனேன்? சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தரா இருந்தார் அப்படின்னா நான் எப்ப சதாசிவ பிரம்மேந்திரர் ஆக போறேன்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஸ்துதி பண்ணிக்கிட்டு ஆரத்தி காட்டிட்டு இருந்தா போதுமா நமக்கு? அப்ப அவர் மாதிரி ஆகணும்ல. அப்போ கேட்டகரி அடுத்தது வந்துருங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். ஈஸ்வரார்ப்பித சர்வபாவேன, முக்கியமான வார்த்தை சொல்ற. ஈஸ்வரார்ப்பிதமா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மணி ஈஸ்வரே பிரம்மணி ஆதாய கிரியமானஹ 5:10 வந்து பாத்தீங்கன்னா ஈஷாயத்துல 5வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல இருக்கு. பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் தியக்துவா கரோத்தியஹ லிப்யதே நசபாப்பேன பத்ம பத்ரமிவாம்பசா. பிரம்மம் அப்படின்னா ஈஸ்வரன்,
ஈஸ்வரன் இடத்துல எல்லா கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணிட்டு, எப்படி அதனால்தான் நான் சொன்ன கர்மயோகம் எப்படி நடக்கணும், காலையில வேக்கப்பானதுல இருந்து ராத்திரி நம்ம நினைவு தப்பற வரைக்கும் நடக்கிற எல்லாம் ஈஸ்வரன் பண்றார் ஈஸ்வரன் பண்றாருன்னு சர்வபாவேன. அதான் வந்து 18வது அத்தியாயத்துல 61வது ஸ்லோகத்திலையும் சொல்றார், தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத அப்படின்னு. எல்லா பாவத்திலையும் காயா வாச்சா மனசா நம்ம என்னெல்லாம் பண்றோமோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். நாம் பண்ணல நாம் பண்ணல நாம் பண்ணல, பகவான் பண்றார் பகவான் பண்றார் அப்படின்னு எல்லா பாவத்திலும் காயா வாச்சா மனசா புத்தியா இதுல எது நடந்தாலும் பிராணக்கிரியா முதல் கொண்டு சுவாசித்தல் முதல் கொண்டு இமைத்தல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கர்மத்தையும் சுவாமியின் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு, ஈஸ்வரனா இருக்கிற பிரம்மத்தின் இடத்துல ஆதாய சமர்ப்பணம் பண்ணிட்டு, கிரியமானக செய்ய வேண்டிய கர்மங்கள் செய்யக்கூடிய கர்மங்கள். அப்ப அது மாதிரி கர்மம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா, அந்த கர்மயோகம் என்ன பண்ணும், சத்துவ சுத்தி. முதல் அதோட ஃப்ரூட் எது அப்படின்னா, அதோட பலன் எது, முதல்ல சத்துவ சுத்தி. சத்துவ சுத்தின்னு என்னது, அந்த கரண சுத்தி. அந்த கரண சுத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமத்துவம் யோக உச்சியதே. யோகம்ன்றது வந்து நமக்கு நல்லா கிடைச்சிரும், சமநிலை கிடைச்சிரும். லாபம் நஷ்டம் மானம் அபமானம் வெப்பம் குளிர் பசி தாகம் எதுலையுமே மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கும், வெளியில எல்லாமே இருக்கும், நீங்க வெளியில இருக்கிறத மாற்ற முடியாது. ஆனா உங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ரிதத்துல வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிருக்கும். மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே துவண்டு போகாத மனசு, துள்ளி குதிக்காத மனசு, ஒரே மனநிலை சாந்தமா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த சுத்தியோட அடையாளம். முதல்ல சித்த சுத்தி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் சித்த சுத்தி கிடைச்சோன்னு குருநாதர் மூலமா நீங்க கேட்டிருப்பீங்கல்ல சப்தங்கள் எல்லாம், உபனிஷத்தெல்லாம் படிக்கிறோம். ஆத்மா 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 அப்படின்னு ஆத்மாவோட லட்சணங்கள் எல்லாத்தையும் படிக்கிறோம். இந்த ஆத்மா ஆத்மான்னு கேட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா ஞானமா பிராப்தி ஆகும். முதல்ல பரோட்ச ஞானம், முதல்ல சப்தமா புரிஞ்சுக்கிறது. இப்ப நீங்க கர்மயோகம் பண்ண 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 பண்ணவே புரிதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல பரோட்ச ஞானம் இதானதுக்கு அப்புறம் அது மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானத்துக்கு போகும்போது அபரோக்ஷ அனுபூதியா அது மாறும். ஞான பிராப்தி, முதல்ல பரோட்ச ஞானத்தை அடைதல், அதுக்கு பேரு ஞான பிராப்தின்னு பேர். நல்ல பரிபூரணமா ஞானத்தை அடைதல், சப்தார்த்த ஞானங்களை. அதுக்கப்புறம் அந்த அடைஞ்ச ஞானத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து புரிஞ்சு போயிடும். இத ஞான நிஷ்டையா மாத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உலக விவகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தா தான்ல நிக்க முடியாது. ஆத்மான என்னன்னு தெரிஞ்சிடும், சப்தத்து மூலமா தெரிஞ்சிடும், உபனிஷத்து மூலமா தெரிஞ்சிடும். தெரிஞ்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல நிக்கணும்ல, அனுபூதி பண்ணணும்ல. அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா, சிரவணம் பண்ணவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எல்லா கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு, சர்வ கர்ம சந்நியாச. அப்ப சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு, அதுக்கு என்ன சந்நியாசம் பேரு அப்படின்னா வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். முதல்லயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்நியாசம் பண்ணிட்டு கர்மயோகம் பண்ணி சந்நியாசம் பண்ணிட்டு குருநாதர்கிட்ட வந்து ஞான அபியாசம் பண்றவன் திவிதிஷா சந்நியாசின்னு பேர். இப்ப உங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75-80 பேர் பாடம் கேட்கறீங்க அப்படின்னா, இதுல பாடம் கேட்டு யாருக்காவது வைராகியம் வந்துச்சுன்னா, ஒருவேளை வருமானு தெரியல, வந்துச்சு அப்படின்னா எனக்கு அடைய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்தான் அப்படின்னு கிளியரா வந்துச்சுன்னா, அதுக்கு மற்றதெல்லாம் தடையா இருக்குன்னு தியாகம் பண்ணுனா. எதுக்காக தியாகம்? 24 மணி நேரமும் மனனம் பண்றதுக்காகவும் நிருத்தியாசனம் பண்றதுக்காகவும் சந்நியாசம் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு வித்வத் சந்நியாசம். சிரவணத்துக்கு முன்னாடி எடுத்தா விவிதிஷா, சிரவணம் பண்ணதுக்கு பிறகு நிஷ்டைக்காக எடுத்தா வித்வத். இந்த 2 சந்நியாசம். இந்த வித்வத் சந்நியாசத்தை என்ன பண்றான் இங்க ஆச்சாரியார் எதை பிரதானமா சொன்னார், போன இதுலயே நம்ம பார்த்தோம். எது அப்படின்னா சாஸ்திர ஞானத்து மூலமா பூரணமா அறிஞ்சு எவன் வந்து சந்நியாசம் எடுக்கிறானோ அதான் பிரதான சந்நியாசம். வித்வத் சந்நியாசம் தான் பிரதான சந்நியாசம். அப்ப சந்நியாசம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல கர்மயோகம்,
கர்மயோகத்து மூலமா சித்தசுத்தி, சித்தசுத்தி மூலமா ஞான பிராப்தி, ஞான பிராப்தி மூலமா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம். சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு என்ன பண்றது? சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்ணலாமா? அப்ப நான் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. அப்போ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டா. சர்வ கர்ம சந்நியாசத்துக்கு அப்புறம் என்னது? சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு ஞான நிஷ்டா அப்படின்னு கிரமமா வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷாய இதி. இப்படி மோட்சத்தோட மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு மனனம் பண்ணுவான், நேத்தி 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 பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப என்ன மாதிரி இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த ஸ்டெப்பு போகும்போது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஆத்ம தியானத்துக்கு போயிடுவேன். 6வது அத்தியாயத்துல சொன்ன ஆத்ம தியானத்துக்கு போயிடுவேன். அப்ப டீச்சிங் கூட பண்ண முடியுமா அப்படின்னா, நிஷ்டைக்கு போறவனுக்கு டீச்சிங் கூட பண்ண முடியாததெல்லாம் முன்னாடியே மனநத்திலேயே முடிஞ்சுவிடும். இதுதான் கிரமம். இத சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அடுத்து முக்கியமானதை ஒண்ணு சொல்றார். 27வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிறது. அத இதானிம் 5வது அத்தியாயத்திலேயே ஆரம்பிச்சிடுற. 27வது ஸ்லோகத்திலேயே சொல்ற. அத இதானிம் தியான யோகம் சம்யக் தர்ஷனஸ்ய அந்தரங்கம் விஸ்தரேன வக்ஷ்யாமி இதி. தியான யோகம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்யக் தர்சனம்ன்ற ஆத்மானுபூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனம் தியான யோகம். தியானத்தை விட்டுட்டுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் அடைய முடியாது. ஒருத்தர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி இருந்தார். இந்த சுவாமி அவருக்கு நல்லது, ராமகிருஷ்ண மடத்துல இருந்து வந்தவர். அவர் என்ன பண்ணார்? ஒரு கேட்சிங்கா ஒரு புக் எழுதினார். தியானத்தை விடு ஞானத்தை பெரு அப்படின்னு. கேட்கறது சூப்பரா இருக்குல்ல, இந்த வேர்டிங்க நல்லா இருக்குல்ல, காயின் பண்ணியிருக்காரு. இல்ல வேற ஒரு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. தியானத்தை விடு ஞானத்தை பெரு. அப்ப ஐயோ இது என்ன பாது? எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன். அதேதான், எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன் பண்ணவர் தான் இது. அவர் தான், ஒரே ஆத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் பண்ணார். எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன் பார்க்க கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பர் ஜிகின்னு இருக்குல்ல. எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன். எஃபர்ட்லெஸ் இல்லை, எஃபர்ட்டே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணலாமல இருக்கு. ஐயோ பூரணம் எல்லா பிரயத்தனமும் அதுக்காக தான். ஆத்ம தியானம் தான் கடைசி மோட்சத்தோட லாஸ்ட் ஸ்டெப். அந்தரங்கம்னு பேரு. க்ளோசஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்பே தியானம் தான், ஆத்ம தியானம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்துக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு, ஆனா யாரும் வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்றது இல்லை. எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன், பாத்லெஸ் பார்த்தான். பாத்து இல்லாம எப்படி பார்த்து என்ன கேட்சிங்க? தியானத்தை விடு ஞானத்தை பெரு. பெரிய பெரிய பேனர்லாம் திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாம் டிசம்பர் மாசம் சீசன் மாதிரி. அவர் ஒரு பகவத்னு ஒருத்தர், ஆமா அவர் ஒண்ணு, அப்புறம் இன்னொருத்தர் ஒரு ராமகிருஷ்ண மட சாமி ஒருத்தர், நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய பேனர்லாம் வச்சு டிசம்பர் சீசன் மாதிரி இங்க திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் வருவாங்க. கேட்சிங்க ஏதாவது போட்டு அட்ராக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்காது சாமி. ஸ்டெப்ஸ் இருக்கு. வித்தவுட் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உருளைக்கிழங்கு கூட வேக வைக்க முடியாது, உப்புமா கூட பண்ண முடியாது. ஒரு சின்ன உப்புமா பண்றதா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. நீங்க பண்ற எல்லா இதுலயும் ஸ்டேர் கேஸ்ல ஏறுறீங்கல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே ஏற முடியும் ஸ்டேர் கேஸ்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத்லெஸ் பாத்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2வது மாடிக்கு வர முடியுமா? பாத்லெஸ் பாத்துன்னு சாதாரணமா 2வது மாடிக்கே வர முடியாது உங்களால, பாத்லெஸ் பாத்துன்னு. அப்ப நீங்க எலிவேட்டர் போனா போதும், அது கூட மெதுவா தான் மேல போகும், டும்முலாம் மேல வராது. எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் இல்லாம எதுவுமே நடக்காது. அப்ப ஆச்சாரியர் சொல்றார், ஆத்மானுபூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம் அப்படின்னு எது அப்படின்னா தியான யோகம். அதை நான் விஸ்தாரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ல போற 6வது அத்தியாயத்துல அப்படின்னு தஸ்ய சூத்திரஸ்தானியான் ஸ்லோகான் உபதிஷதி. அத சூத்திரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 27, 28 2 ஸ்லோகங்கள்ல ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்கார் சொல்லியிருக்கார். அப்ப என்ன அர்த்தம்னா 6வது அத்தியாயம் எங்க ஆரம்பிக்குதுன்னா 5வது அத்தியாயத்துல 27, 28லயே ஆரம்பிச்சாச்சு. அததான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் நமக்கு இங்க சொல்றார். என்னது சொல்றார்? கடந்து போன சம்யக் தர்சனம் பிரதி அந்தரங்கஸ்ய சூத்திரபூதா, அந்தரங்க சாதமா இருக்கக்கூடிய தியான யோகத்தை சூத்திரமா வந்து ஸ்பர்ஷான் கிருத்வா பகிஹி இத்தியாதய போன அத்தியாயத்துல 27, 28 2 ஸ்லோகங்கள்ல உபதிஷ்டாஹா முன்னாடியே சொல்லியாச்சு, சூத்திரத்தை போட்டாச்சு. சூத்திரத்தோட கமெண்ட்ரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அத்தியாயம் ஃபுல்லா வரப்போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தேஷாம் விருத்திஸ்தானியா,
அந்த 2 ஸ்லோகம் சூத்திரம் அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்தாரமான விசாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயம் தியான யோகம். அயம் ஷஷ்டக அத்தியாய ஆரம்பியதே. இந்த விருத்திஸ்தானமா இந்த கமெண்ட்ரியா இருக்கக்கூடிய இந்த 6வது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு. அப்ப மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் விஷன் கொண்டு வந்துருங்க. சங்கர பாஷ்யம் பிரமாணம், சங்கரர் தவிர்த்து வேற ஒன்றும் தேவையில்லை. குப்பஞ்சுப்பெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் வந்து அப்பிரமாணம். சாஸ்திரிய பிரமாணம் என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆத்மானுபூதிக்கு எது சாதனம்? புரிஞ்சா பத்தாது. புரிஞ்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து புத்தி அளவுல புரிஞ்சிருக்கும். தூங்குனீங்கன்னா என்ன ஆயிடும்? இல்ல. சொப்பனத்துல நீங்க ஞானியா அஜ்ஞானியா சாமி? சொப்பனத்துல நீங்க அஜ்ஞானியா ஞானியா? இப்ப கீதை படிச்சுட்டு போய் தூங்குவீங்கல்ல, தூங்கும் போது இன்னைக்கு ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஜீவன் முக்தி விவேகம் படிச்சேன்னு ஏதாவது அங்க அடையாளம் இருக்கா? நான் கீதா படிச்சேன்னு ஏதாவது இருக்கா? நீங்க அஜ்ஞானியா ஞானியா? அங்க வேற கேரக்டர் வந்துருதா? டோட்டலா இந்த 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 இடத்தோட டோட்டல் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் உங்க ஞானம் வந்து தூக்கத்துல இருக்கா? டீப் ஸ்லீப்ல இருக்கா? டீப் ஸ்லீப்ல இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏகதேசம் தான். இப்ப நம்ம ஞானம் எங்க இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே. நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா வேணா இருங்க, எவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா பிலாசபரா வேணா இருங்க, எவ்வளவு அஜ்ஞானியா வேணா இருந்துக்குங்க, ஞானியோ அஜ்ஞானியோ எல்லாம் எங்க ஜாகிரத அவஸ்தையில மட்டும்தான், வேக்கப்ல மட்டும்தான். சொப்பனத்துக்கு போனா பிச்சைக்காரன் வந்து ராஜாவா இருப்பான், ராஜா பிச்சைக்காரனா இருப்பான். புத்திசாலி வந்து பாத்தீங்கன்னா நான் சொப்பனத்துல வந்து பிரெஞ்சு தான் பேசியிருக்கேன், எனக்கு இங்க பிரெஞ்சே தெரியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் பேசுறேன், பிரெஞ்சு பேசுறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இப்ப தமிழ்ல எப்படி பேசிட்டு இருக்கேனோ இதே மாதிரி இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். பெரிய இது, எனக்கு இங்கிலீஷ் இவ்வளவு வேகமான பேச தெரியாது. அப்ப அங்க டோட்டலா வேற கேரக்டர். அதுக்கப்புறம் எந்த கேரக்டரும் இல்ல தூக்கத்துக்கு போனா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்றது எல்லாம் வந்து வந்து போயிட்டே இருக்கு. ஆனா எது வந்து போகல? எது வந்து போகல? நான் மட்டும் வந்து போகல. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். நேற்று சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரித்வார் போய் நல்லா கங்கா ஸ்நானம் பண்ணினேன். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒன்றும் தெரியாம தூங்கி போனேன். நல்லா டீப் ஸ்லீப்ல ஆனந்தமா தூங்குனேன். இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டது வந்து போயிடுச்சு பரமஹம்சானந்தா. அப்புறம் சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரித்வார் போனவன் வேற ஒருத்தன் வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியலன்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாம இருந்தான். இந்த 3 பேருக்கும் வேறா வந்து ஒரு நான் மட்டும் மாறாம 3 அவஸ்தையிலையும் இருந்துச்சு. இந்த 3 அவஸ்தையிலையும் ஒன்னா இருக்கக்கூடிய அந்த நானு தான் துரியம் அப்படின்னு பேர். இதுதான் ஆத்மா, சுத்த ஆத்மா. அப்ப நமக்கு அபிமானம் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல புத்தி இல்லாமல் போகுதோ அந்த இடத்துலதான் ஞானம்ன்றது நான் இருக்கேன். புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நானை பிடிக்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கோம். புத்தியில புரிஞ்சுக்கிற ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சப்தார்த்த ஞானம் மட்டும். இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனை எப்படி ஒரு மின்மினி பூச்சி பிரகாசிக்காதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி மகா அல்பம். அந்த பிரம்மத்தை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது உதவாது. இந்த சப்த ஞானம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பொய், இது பொய், இது பொய்ன்னு புத்தி அடங்கிறதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. புத்தி அடங்கிறதுக்கு, புத்தி நாசமாகறதுக்காக தான் சொல்லியிருக்க ஒழிய புத்தியை வச்சுக்கிட்டு நீங்க பிரம்மத்தை அறிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த சப்த அர்த்த ஞானம் வந்து பாத்தீங்க ஏகபக்ஷம், ஏக தேசத்துல இருக்கிறது, ஒரு அவஸ்தையில தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ள கிளியரா கொண்டு வந்துடணும். புரிஞ்சா போதாது, இது சித்தாந்தம். புரிஞ்சா பத்தாது. புரிஞ்சா போதும் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகம் தேவையில்லை, உபாசனா தேவையில்லை. டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியில போய் ஒரு எம்ஏ பிலாசபி ஏதாவது அத்வைத பிலாசபி எடுத்தீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணி பிஹெச்டி வாங்கிக்கலாம். அழகா ஒரு காலேஜ்ல முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது அப்படின்னா எங்கேயாவது ப்ரொஃபஸராகவும் ஜாயின் பண்ணி லெக்சரா ப்ரொஃபஸரா ஆயிக்கலாம். இல்லைன்னா எங்கேயாவது பொது மீட்டிங்ல போய் பேசிக்கலாம். உங்களுக்கு கர்மயோகம் தேவையில்லை, உபாசனைகள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. மற்ற சப்ஜெக்ட் மாதிரியே இதையும் படிச்சுக்கலாம். அப்போ வாஸ்தவத்துல அது இல்லை. ஆத்மானுபூதிக்காகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் தான் அந்தரங்க சாதனம் சொல்லியாச்சு. நேரடி சாதனம், ரொம்ப க்ளோசஸ்ட் சாதனம் தியான யோகம் அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்கப்புறம் தத்திர ஆச்சாரியர் ஆரம்பிக்கிற தத்திரனா இந்த விஷயத்துல தியான யோகஸ்ய பகிரங்கம் கர்ம இதி. இப்ப வந்து அந்தரங்கம் தியானம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா
அப்ப அந்தரங்கம் சொன்னாவே பகிரங்கம் அப்படின்னு வந்துடும். அந்தரங்கம்னா க்ளோசஸ்ட் சாதனம், ரொம்ப உள்ள இருக்கிற சாதனம். அப்ப வெளி சாதனம் எது? உள் சாதனம் தியானம்னா வெளி சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகிரங்கம் கர்ம இது. பகிரங்கம் இது கர்மயோகம் பகிரங்கம். அந்தரங்கம் பாத்தீங்கன்னா தியான யோகம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மானுபூத்தின்னு போட்டீங்கன்னா ஆத்மானுபூத்தியோட பகிரங்க சாதனம் கர்மயோகம், அந்தரங்க சாதனம் தியான யோகம். உங்களுக்கு டிக்கெட் பாத்தீங்கன்னா வெளியில கேட்ல என்ட்ரன்ஸ் பாஸ் கிடைச்சாதான் நீங்க உள்ளுக்குள்ளார ஒர்க் அவுட் பண்ண முடியும். உள்ள என்ட்ரியே கிடைக்கல அப்படின்னா நீங்க எப்படி மெடிடேஷன் பண்ணுவீங்க? அப்ப தியானம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சித்திக்கணும் ஆத்ம தியானம். வேற ஏதாவது தியானம் வேணா சித்திச்சுக்கலாம். ஆத்ம தியானம்ன்றது நேத்திக்கு அப்புறம் உண்டாகக்கூடியது. இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு எல்லா விற்த்திகளையும் இது திருஷ்யம், இது பொய் சொப்பன மாதிரி, இது திருஷ்யம், இது பொய் சொப்பன மாதிரி அப்படின்னு எந்த தாட்டு வந்தாலும் அதை நேத்தி பண்ணிக்கிட்டே போய் கடைசியில பாத்தீங்கன்னா தான் 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 ஆத்மாலையே நிக்கிறது எதுவோ, தானாய் நிற்றல் எதுவோ, இது ஆத்ம தியானம். இந்த ப்ராசஸ் வரணும் அப்படின்னா நீங்க வெளியில சத்தியத்துவம் கொடுத்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணாம இதுல இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்களால உள்ள பொய்ன்னு நேத்தியும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் தான்லையும் நிக்க முடியாது. வெளியில இருக்கிற விஷயங்கள் உங்களை என்ன பண்ணும்? வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். புண்ணிய வசத்தினால 1 நாள் 2 நாள் மெடிடேஷன் நல்லா கூடும். 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் 2 மாசம் மெடிடேஷன் நல்லா போகும். அந்த மெடிடேஷன் கூட நேத்தின்ற மெடிடேஷனா இருக்காது. அந்த மெடிடேஷன் கூட தான் நிக்கிற மெடிடேஷனா இருக்காது. ஏதாவது ஒரு போயிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளார, ஒரு சகுனத்துல கூட இருக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் தாங்கும்? ஈஸ்வர பக்தி இல்லாம, ஈஸ்வரார்ப்பணம் இல்லாம ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வர இது கூட அதுல நிக்கிறது கூட ஒரு ஜபத்திலேயோ ஒரு தியானத்துல நிக்கிறது கூட அசம்பவம். அப்ப கிளியரா இங்க சொல்றாரு தியான யோகஸ்ய. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மானுபூதி இலக்கு. ஆத்மானுபூதிக்கு பாத்தீங்கன்னா தியான யோகம்ன்றது அந்தரங்கம். தியான யோகத்துக்கு பகிரங்கம் எது அப்படின்னா எது? கர்மம். கர்மம்னு என்ன அர்த்தம்? கர்மயோகம். இது யாவத்து தியான யோக ஆரோகண சமர்த்தக. அப்ப எது வரைக்கும்? ரொம்ப கோல்டன் வேர்டு இது. யாவத்து தியான யோக ஆரோகண சமர்த்தக. எது வரைக்கும் ஒரு கிரகஸ்தர் பாத்தீங்க அப்படின்னா என்னது? கர்மத்துக்கு அதிகாரி யாரு? கிரகஸ்தர். சமர்த்தக தாவத்து கிரகஸ்தேன அதிகிருத்தேன கர்த்தவியம் கர்ம இதி அதக தத் ஸ்தௌதி. கர்மத்துக்கு யாருப்பா அதிகாரி அப்படின்னா கர்மத்துக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய கிரகஸ்தனால். அப்ப நம்ம எல்லாம் இங்க இருக்க 75% 75 பீப்புள் இருக்கோம் ஸ்ரோதாக்கள். இதுல 2-3 பேர் மட்டும்தான் சன்னியாசிகள். அப்ப மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்க. இன்னும் வானப்பிரஸ்தான் கூட யாரும் போகல. சொல்லுங்க பார்க்கலாம், நான் வானப்பிரஸ்தம் சாமின்னு சொல்லிங்க பார்க்கலாம். யாராலையும் வானப்பிரஸ்தானே சொல்ல முடியாது. எல்லாம் ஒரே ஆசிரமத்துல தான் இருக்கீங்க. ஒரே ஆசிரமம். நானும் டெய்லி பார்த்தீங்கன்னா தலையிலேயே 4 குட்டிக்கிட்டே இருக்கேன். வாங்கன்னு உங்களை இழுத்து தெருவில் போடலாம் அப்படின்னா யாரும் அலோவ் பண்ணவே மாட்டேன்றீங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு. நீங்க ரிஷிகேஷ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க வானப்பிரஸ்த ஆசிரமனே தனியா இருக்கு. என்ன மாதிரி சன்னியாசிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை சொல்லி 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 ஒரு 55 வயசு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தனியா மூட்டை கட்டிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா வந்துருவாங்க. வானப்பிரஸ்தம் வந்துருவாங்க. வானப்பிரஸ்தம் பாத்தீங்கன்னா சதா அதுலயே இருக்கிறது. இப்ப ஏக்க ஆசிரமமா இருக்கு. வீட்டை விட்டு வெளில வராம நம்ம என்ன பண்றோம்? அங்கேயே இருந்து மோட்சம் அடையலாம்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, எது வரைக்கும் ஒரு கிரகஸ்தன் கர்மத்துல அதிகாரம் உள்ளவன், கர்மத்துல அதிகாரம் உள்ள கிரகஸ்தேன அதிகிருத்தேன, கர்மம் செய்யறதுல அதிகிருத்தேன அதிகாரத்தன்மையை உடைய கிரகஸ்தனால் யாவத்துக்கு தியான யோக ஆரோகண சமர்த்தக. எது வரைக்கும் நான் கண்ணை மூடி உட்கார்ந்து ஒரு நிச்சலமா இந்த புத்தி பாத்தீங்கன்னா நிச்சலமா தியானத்துல ஈடுபடுதோ, முதல்ல சகுனம், அதுக்கப்புறம் நிர்குணம். எடுத்தோன்னு நிர்குணத்துக்கு போக முடியாது. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு சிவ ரூபத்திலேயோ இல்ல ஒரு விஷ்ணு ரூபத்திலேயோ இல்ல ஒரு நாமத்துல ஒரு நமசிவாய மந்திரத்திலேயோ இல்ல ஓங்கார மந்திரத்திலேயோ இல்ல பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயண மந்திரத்திலேயோ எது வரைக்கும் உங்களுக்கு செட்டில் ஆகாம இருக்கீங்களோ
அது வரைக்கும் அதுல ஏறி அந்த தியான யோகத்துல குதிரை மாதிரி வச்சுங்க. ஒரு தியான யோகம் ஒரு குதிரை மாதிரி. அந்த குதிரையில தியான யோகம்ன்ற குதிரையில ஆரோகணம் பண்ணி உட்கார்ற சாமர்த்தியம் உண்டாகிற வரைக்கும் ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கருமத்தை பாத்தீங்கன்னா அவசியம் கர்த்தவியம், கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி பண்ணணும்? சங்கல்பம் பண்ணீங்கன்னா சமநிலை வரவே வராது. அப்ப சங்கல்பத்தை எல்லாத்தையும் ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் மட்டும் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மனசு சமநிலைக்கு போயிட்டே இருக்கும். அப்போ அந்த மெடிடேஷன்ல உட்கார்றதுன்றது நல்ல ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். யாரு கர்மயோகம் பண்ணாம ஆத்ம தியானத்துல உட்கார்றேன் அப்படின்னா முடியாது. இதை நம்ம எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, விராட்ட பிரீத்தி பண்ணாம ஹிரண்ய கர்ப்பரை நீங்க என்ன பண்ண முடியாது? செட்டில் ஆக முடியாது. விராட் இது ஸ்தூலம். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்தூலத்தை நீங்க பிரீத்தி பண்ணாம, ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார், ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ண மாட்டேன்ற, ஒரு சாரி வாங்கி கொடுக்கறது இல்ல, அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கறது இல்ல, வெளியில கூட்டிட்டு போறது இல்ல, நல்ல ஃபுட்டை பாத்தீங்கன்னா கொடுக்கறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. ஆனா ஹஸ்பண்ட் சொல்ற, நான் ரொம்ப அவன் மேல எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கேன் அப்படின்னா, பிரியத்தை எப்படி காட்டுவேன்? பிரியத்தை எப்படி காட்டுவீங்க நீங்க? பிரியத்தை காட்டுறதுக்கு ஒரு வேதனை பாத்தீங்கன்னா வெளியில நம்ம பாத்தீங்கன்னா பண்றதெல்லாம், வெளியில பண்றதெல்லாம் பிரியத்தை காட்டுறது தானே. அப்ப ஈஸ்வரனை அடையணும் அப்படின்னா, ஈஸ்வரனை அடையறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஒரு மனைவிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பிரியம் நமக்கு உண்டாகணும் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்தூலத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஸ்தூலத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த மொத்த ஜகத்தும் பாத்தீங்கன்னா விராட், மொத்த ஜகத்தும் ஈஸ்வரனோட ஸ்தூல சரீரம். அப்ப இங்க இருக்கக்கூடிய பஞ்சமகா யஜ்ஞங்களை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து 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 இது இது இந்த அம்சம் அப்படின்னு பார்த்து பார்த்து பார்த்து. நேற்று நாதபுரம் சார், சாமி எறும்பு நிறைய இருக்கு, ஏதோ டப்பா வச்சிருந்தோம், டப்பால இப்ப கூட இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கு, நம்ம பாட்டுக்கு இருப்போம், அதுக்கு ஏதாவது ஃபீடிங் இருக்குன்னா அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஒரு சின்னோண்டு ஏதாவது ஸ்வீட் எடுத்து அப்படி போட்டா அது பாட்டுக்கு மேய்ஞ்சுதான் ஆனந்தமா சாப்பிட்டு போயிடும். எவ்வளவு நாள் ஜீவிச்சுட்டு இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சமகா யஜ்ஞங்கள்லாம் விட்டுட்டோம். பஞ்சமகா யஜ்ஞங்களை பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு பண்ற, ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம், அதுல நானும் இருக்கேன், இந்த நிறைய ஜீவர்களும் இருக்கு, மரம் செடி கொடியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்ஞங்களை நல்லா பண்ண வேண்டியது, நிஷ்காமியமா பண்ண வேண்டியது. அந்த நிஷ்காமியமா பண்ண 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 ஒரு சாமர்த்தியம் வர ஆரம்பிக்கும். மனசு பாத்தீங்கன்னா குவைட்டா, நீங்க 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா கூட 10 நிமிஷமும் பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம, எந்த ஒரு தாட்டும் பாத்தீங்கன்னா இது இல்லாம ஈஸியா செட்டில் ஆகும். கொஞ்சம் அரை மணி நேரத்துக்குள்ளார நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நல்ல ஏகாகிர சித்தத்தை பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நீங்க 10 நிமிஷம் உட்காரத்துக்குள்ளார 10,000 தாட்ஸ் பாத்தீங்கன்னா காலை பிடிச்சி தெருவுல கொண்டு விட்டுரும். உங்களால பாத்தீங்கன்னா உட்கார முடியாது. அப்படியே உட்கார்ந்தாலும் கூட வெறும் விக்ஷேபமா போயிட்டு இருக்கும். இல்ல அப்படின்னா லயத்துக்கு போயிருவீங்க, ஒண்ணு தூங்கிடுவீங்க, இல்ல அப்படின்னா மனசு பாத்தீங்கன்னா மனோராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம எதை தியானம் பண்ணமோ அதுல நிக்கவே நிக்காது. அப்போ ஒருத்தன் தியான யோகத்துல ஏறி குதிரையில ஏறி உட்கார்ற சாமர்த்தியம் உண்டாகிற வரைக்கும் கர்மத்தில் அதிகாரமுடைய ஒரு கிரகஸ்தன் கர்மத்தை விடாம செய்ய வேண்டும் என்பதற்காக கர்ம தத் ஸ்தௌதி அத்தக தத் ஸ்தௌதி, அந்த கர்மத்தை பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்கின்றார் பகவான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா தியான யோகம் உண்டாகணும்னா என்னது? கர்மயோகம் பண்ணாதான் தியான யோகம் பாஸ் கிடைக்கும் சாமி. ஆச்சா, இதுக்கப்புறம் ஆச்சாரிய பூர்வ பக்ஷி கேட்கிறான், ஏன் சாமி ஏன் ஒரு லிமிட் போடுறீங்க? நானும் கிமர்த்தம் தியான யோக ஆரோகண சீமாகரணம், எதுக்காக பாத்தீங்கன்னா கர்மத்தை தியான யோகம் உண்டாகிற வரைக்கும் கர்மத்தை பண்ணணும் யோகமா அப்படின்னு ஏன் சொல்றீங்க? நிறைய இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண தப்போவனத்துல இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா 70-80 வயசு வரைக்கும் கர்மயோகம் பண்ணிட்டே இருக்காங்களே சன்னியாசிகள். அப்போ பாத்தீங்கன்னா சாகர காலம் வரைக்கும் கர்மயோகம் பண்ணி கர்மத்தை விடாம பண்ணிக்கிட்டே இருக்கலாமே. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு கிரகஸ்தன் எது வரைக்கும் கர்மா பண்ணணும்? தியானத்துல ஏறுற வரைக்கும், ஏறி உட்கார்ந்து தியானத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் கர்மயோகமா பண்ணணும், கர்மத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு. எதுக்கு அந்த தியான யோகத்துல ஏறுற வரைக்கும்னு
ஒரு பவுண்டரி வால் போடுறீங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாவத்தா அனுஷ்டேயம் ஏவ விகிதம் கரும யாவத் ஜீவம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டேயம் ஏவ விகிதம் கரும யாவத் ஜீவம். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? யாவத்தா கிமர்த்தம் தியான யோக ஆரோகண சீமாகரணம். இது வரைக்கும் நீ தியான யோகம் பண்ணணும், இது கர்ம யோகம் பண்ணணும் அப்படின்னு தியான யோகத்துல ஏறுற வரைக்கும் எதுக்கு நீங்க பவுண்டரி வாழ போடுறீங்க? ஏன்னா ஸ்ருதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகியாத் அப்படின்னு விதிவாக்கியம். பூர்வ காண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இதை தான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாங்க. பூர்வ காண்டிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம காண்டிகளோட இது வரைக்கும் இப்ப இருக்க லோக்கத்துல இருக்கவங்களும் அவங்க தானே, எல்லாம் கர்மிகள் தானே. ஒண்ணு வைதிகம், இன்னொன்னு வந்து லௌகிகம், அவ்வளவுதான். பாருங்க 70s தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. எல்லாம் பேய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேய் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கோயில் மண்டபத்துல யாரும் பெரியவங்களே பார்க்க முடியல. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் மண்டபத்துல வயசானவங்க நிறைய பேர் ஈவினிங்ல வந்து உட்காருவாங்க. இப்ப வயசானவங்க உட்கார்ந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுங்களா? பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காங்க உள்ள உட்காந்துட்டு. நாங்கெல்லாம் போய் பார்ப்போம். நான் யாராவது கொஞ்சம் நல்ல விஷயம் பேசுறாங்களா, நான் பக்கத்துல உட்காந்து நான் அமைதியா உட்காந்துருப்பேன். பார்த்தீங்கன்னா ஊர் கதை உலகத்து கதை பேசிட்டு இருக்காங்க பெருசுங்களாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பார்க் மாதிரி ஆயிப்போச்சு. வர்றதே 4 பேர் தான் வராங்க. வந்த 4 பேரும் தேவாரத்தையும் திருவாச்சிகத்தையும் படிச்சுக்கிட்டு எதையாவது ஒரு நல்ல விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கலாமா, அதுவும் இல்லாம ஊர் கதை உலகத்து கதை பேசுறவங்களுக்காக அந்த கோயில் ஆயிப்போச்சு. ஆமா ஆமா, ட்ரௌசரை போட்டு வந்து உட்கார்றது. யாரு? ஐயோ, இதை பார்த்தா கூத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிரிப்புதான் வருது நமக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, கடைசி வரைக்கும் கர்மத்தை பண்ணிட்டு இருக்கோம், கர்ம யோகம் யாருமே பண்ணல. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுருத்தியே சொல்லுது, எது வரைக்கும் ஜீவனம் இருக்கோ அது வரைக்கும் நீ கர்மயோக இதை வந்து பாத்தீங்கன்னா அக்னிகோத்திரத்தை விடாத அப்படின்னு விதிவாக்கியம் வேதத்துல இருக்கிறது. அதே மாதிரி ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் இருக்கு. குருவன்னேவேக கருமாணி ஜிஜி விஷே சதகு சமாஹா அப்படின்னு ஒரு 2வது மந்திரமே இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவரைக்கும் நீ வாழ விரும்புகின்றாயோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விடாமல் செய்வாயாக அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 2 மந்திரத்தை ஒருத்தன் கேட்டிருந்தான் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எது வரைக்கும் உயிர் இருக்கோ அது வரைக்கும் கர்மத்தை பண்ணணும் சுவாமி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எது வரைக்கும் கர்மம் பண்ணணும்? தியான யோகத்துல ஏறுற வரைக்கும் கர்மா பண்ணணும்னு சொல்றீங்களே சாமி. ஏன் நீங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடுவுலயே பவுண்டரி வாழ போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, என்ன நீ சொல்ற மாதிரி இல்லப்பா, அவ்வாறு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆருருக்ஷேர் முனேர் யோகம் 6வது அத்தியாயத்துல முக்கியமான ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 6:3. அதுதான் இங்க ஆச்சாரியார் விசாரத்துக்கு எடுத்துக்கிறார். 6வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம். ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஷமக்காரணம் உச்சியதேன்னு ஒரு ஸ்லோகம் 6:3 வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத ஆச்சாரியார் விசாரத்துக்கு எடுத்துக்கிறார். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குதிரை மாதிரி வச்சுங்களேன், சமநிலை வந்து சித்தத்தோட சமநிலை தான் யோகம். அந்த யோகம்ன்ற இதுல வந்து ஏறி உட்கார்றதுக்கு வந்து யாருக்கு ஆசை இருக்கோ, ஆருருக்ஷோஹோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்தில் ஏறுவதற்கு ஆசை உள்ளவன். யோகத்துல ஏறணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆருருக்ஷோஹோ அப்படின்னா யோகத்துல ஏற வேண்டும், எனக்கு மனசோட சமநிலை வேணும் சாமி. ஏன்னா சமநிலை இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க. அப்ப தியானம் பண்ணணும்னு எவனுக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசோட சமநிலை வேணும். அப்ப சமநிலைன்றது ஒரு குதிரை மாதிரி. அந்த குதிரையில சமநிலை என்ற குதிரையில ஏறணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவர்களுக்கெல்லாம் கர்ம காரணம் உச்சியதே, கர்மம்தான் சாதனம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை என்னவா பண்ணணும், கர்ம யோகமா பண்ண. இதுவரைக்கும் கருமையா இருந்திருக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தியானம் பண்ணி ஆத்மானுபூதி போகணும் அப்படின்னா இமீடியட்டா என்ன பண்ணணும், கர்மயோகத்துக்கு வந்துடணும். கர்மயோகத்து மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சமநிலையை அடைய முடியும். அடிச்சா அதுவே அந்த பெர்சனே என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெர்சனே வந்து பாத்தீங்க அப்படின்னா
யோகத்துல சமம்னு சொல்லக்கூடிய யோகத்துல ஏறிட்டார் அப்படின்னா, ஆறு ருக்ஷுகு அப்படின்னு யோகத்துல ஏறுறதுக்கு ஆசை உள்ளவனுக்கு பேரு ஆறு ருக்ஷுகு. இப்ப நம்ம எல்லாம் ஆறு ருக்ஷுகுன்னு வச்சுங்க. இதே நம்ம கர்மத்தை நல்லா யோகமா பண்ணி 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 மனசு சஞ்சலம் இல்லாம அப்படியே ஸ்வச்சமா ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன பேருனா ஆரூடன் அப்படின்னு பேரு. ஆரூடன் அப்படின்னா குதிரையில ஏறி உட்கார்ந்துட்டான், சவாரி ஸ்டார்ட் பண்ணிட்டான், மனசு சமநிலைக்கு வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த ஆரூடனுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சாதனத்தை வச்சு கர்ம சாதனத்தை வச்சு நீ குதிரைக்கு மேல சமநிலைய அடைஞ்சியோ, ஏறினதுக்கு பிறகு என்ன பண்ணுனா அந்த கர்மத்தை சந்நியாசம் பண்ணிட்டு மனசை அப்படியே மெயின்டைன் பண்ணு. திரும்ப பாத்தீங்கன்னா கர்மத்தை தொடக்கூடாது. அப்போ கர்மத்தை பண்ணி கர்மயோகமா பண்ணி சமத்துவம்ன்ற யோகத்துல ஏறுறதுக்கு கர்மம் தான் சாதனம். அந்த யோகத்துல ஏறினவனுக்கு அந்த கர்மத்தை தியாகம் செய்தல் தான் சாதனம். அப்ப கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு பேசாம பாத்தீங்க அப்படின்னா மனசுல பாத்தீங்கன்னா சதா காலமும் 6:25 சொல்லியிருக்கேன், ஷனை ஷனை ருபரமே புத்தியா திருதி கிரகீதையா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. இந்த மனசு பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மைல்டான விருத்திகள் இருக்கும், போகும் லைட்டா, ரொம்ப ஃபிளட் மாதிரிலாம் போகாது. அப்போ என்ன பண்ணணும், மெதுவா 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 இந்த மனசை பாத்தீங்கன்னா சதா அகம் அகம் அகம்ல இழுத்து கொண்டு வந்து அதுலயே வச்சு 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 பழகிறது. ஷனை ஷனை ருப்பரமேத் புத்தியா திருதி கிரகீதையா நல்லா பாத்தீங்கன்னா விவேக புத்தியினால இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம், இது பொய் இது பொய் பொய்ன்னு எந்த சிந்தனை வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த மனசை கொண்டு வந்து எங்க நிப்பாட்டணும், இந்த மனசை சதா அகமகம் என்ற ஸ்புரணத்திலேயே நிப்பாட்டணும், வேற எதையும் சிந்திக்க கூடாது. அப்ப பாத்தீங்கன்னா கர்மத்தை எல்லாத்தையும் விட்டுறணும். ஆனா கர்மத்தை யோகமா பண்ணிதான் நீங்க என்ன பண்ணீங்க, சமநிலை அடைஞ்சீங்க. சமநிலை அடைஞ்சோன்னு அந்த இதைய முள்ளால எடுத்துட்டு அந்த முள்ளையை என்ன பண்ணணும், தூக்கி போட்டணும். திரும்ப வச்சுக்க முடியாது, கொண்டு வர முடியாது. அதனால பாத்தீங்கன்னா முள்ளால எடுத்துட்டு அந்த முள்ளையும் தூக்கி போடுற மாதிரி கர்மத்தை பண்ணி சமநிலை அடைஞ்சி அந்த கர்மத்தை தியாகம் செய்து விட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதத்தான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். ஆறு ருக்ஷோகோ முனேர் யோகம் கர்ம காரண முச்சியதே இது விசேஷனாத். இந்த விதமா ஸ்பெஷலா சொல்லப்பட்டிருக்கு, அட்ஜெக்டிவோடு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா விசேஷனாத் ஆரூடஸ்ய ஷமேனயேவ சம்பந்த கரணம். எவன் ஆரூடனாயிட்டானோ அவனுக்கு ஒரே காரியம்தான், மனசோட சமநிலையை மெயின்டைன் பண்றது மட்டும்தான். ஷமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாசம்னு பேரு. எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு மனசை பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம எதை அடைஞ்சானோ அதை அப்படியே மெயின்டைன் பண்றது தான் சாதனம் அப்படின்னு அவனுக்கு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்மத்தோட பர்பஸ் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஒவ்வொன்று பண்ணும்போது வைஷ்யனா மாறி சிந்தனை பண்ணணும், என்ன லாபம் என்ன லாபம் என்ன லாபம்னு பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா கர்மம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், காமிய கர்மம் என்ன பண்ணும், எதா ஆசைப்பட்டாலும் அது பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தும். கர்மனா பத்தியதே ஜந்து. அதுக்கப்புறம் காமான்ய காமயத்தை மன்யமானக ச காமவேறு ஜாயத்தே தத்திர தத்திர. முண்டக்கத்துல ரொம்ப பிரசித்தமான மந்திரம். யார் யார் எதை எதை ஆசைப்படுகின்றானோ அதை அடைவதற்காக இந்த ஜென்மத்துல ஸ்பேஸ் இருக்காது. ஏற்கனவே போன ஜென்மங்கள்லாம் நிறைய ஆசைப்பட்டு வச்சிருக்கோம், நிறைய ஆசைகள் பாத்தீங்கன்னா பேலன்ஸ்ல இருக்கு. அப்போ இப்போ இந்த பிராரப்தத்துல நம்ம பட்ட ஆசை தான் பாத்தீங்கன்னா இந்த பிராரப்தமா விடிஞ்சிருக்கு, வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆசைகள் நல்லா சேர்த்து வச்சிருக்கோம், ஏகப்பட்ட ஆசைகள் சஞ்சிதத்துல இருக்கு. அதுல கொஞ்சம் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இந்த ஜென்மம் கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா இப்பவும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், அக்செப்ட் பண்ணாம எனக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல அடைய வேண்டியதா போய்விடும். அப்ப மனசுல புரிஞ்சுக்கணும், ஆசையோட லிமிட்டேஷன் என்னது, கர்மம். காமிய கர்மங்களோட லிமிட்டேஷன் ஜென்மம். எத்தனை ஜென்மம், அனந்த கோட்டி ஜென்மங்களை கொடுத்துக்கிட்டே போகும். அப்ப முமுட்சு என்ன பண்ணணும், காமியம் சதா காமியம் வருஜை.
சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு சொல்றத நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் எந்த கர்மா பண்ணாலும் கர்மயோகமா தான் பண்ணணும் முமுட்சு. அந்த கர்மயோகத்தோட லிமிட்டேஷன், அதுக்கும் என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்போ பூர்த்தி ஆகும்னா சமத்துவம் கிடைக்கிற வரைக்கும் தான் கர்மயோகம். மனசு சமத்துவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுறணும். மனசு வந்து கர்மத்துல இருக்கும்போது சித்த சஞ்சலத்தை உண்டு பண்ணும். கர்மயோகமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சலத்தை கொடுக்கும். மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விருத்தி வந்தாலும் நான்ல நிக்க முடியாது. நான்ல நிக்கிறதுக்கு வேற மந்திர ஜபம் முதலிய சின்ன சின்ன பூஜைகள் இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலத்தை உண்டு பண்ணக்கூடியது. நான் ஒரு சிவ பூஜை பண்றேன்னு வச்சுங்களேன், நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 வில்வம் வந்து பாத்தீங்கன்னா மகாவில்வத்தை போய் காட்டுல போய் எடுத்துட்டு வருவேன். டெய்லி ஈவினிங்ல போவேன். ரிஷிகேஷ்ல இருக்கும்போது நல்லா பெரிய இது ஃபுல்லா மரங்கள் எல்லாம் சின்ன 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 மரங்களா இருக்கும், எல்லாம் மகாவில்வம். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் குரங்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிச்சு போட்டோம். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும், பூஜை சிவ பூஜை உங்களுக்கு என்ன பண்ணணும், சித்தத்தை சமாதானப்படுத்துமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போதுமான வில்வம் கிடைக்கல அப்படின்னா குரங்கு மேல கோவம் வரும். குரங்கு மேல கோவம் வரும். பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எதுவும் ஏற்பாடு பண்றதுக்கு திரவியத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறை இருந்துச்சு அப்படின்னா ஒரு அலுப்பு வரும். ஐயோ திரவியம் இல்லையேன்னு ஒரு சஞ்சலம் வரும். யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இது வரும். ஒரு சிவ பூஜை பண்றதுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விக்னங்கள் இருக்கு. மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் மாதிரி இருக்காது உங்களுக்கு. அப்ப கர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜையா இருக்கட்டும், நல்ல உத்தமமான கர்மமா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, அது சித்தத்தை சஞ்சலப்படுத்துது. அப்ப ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தையும் உபாசனையையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணி 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 ஆத்ம தியானத்துக்கு போகும்போது சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும். அப்ப தியாகம் பண்றது எப்ப தியாகம் பண்ணணும், சமநிலை அடையிற வரைக்கும் தான் அந்த கர்மா. ஒரு சிவ பூஜையை நல்லா பண்ணணும் ஈஸ்வரார்ப்பணமா, எதுவும் பிரார்த்தனை பண்ணாம. வெளியில வந்து பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணணும், அதுவும் சிவ எந்த ஒரு ஆசை இல்லாம பண்ணணும். பண்ண 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 ஒரு ஈல்டா திரண்டு வெண்ண திரண்டு வர மாதிரி ஒரு ஈல்டு கிடைக்கும். மனசோட சமநிலை சமநிலை கிடைச்சோன அந்த கர்மங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம அகம் அகம் அகம்னு அகத்திலேயே நிற்க வேண்டியது. சாஸ்திரம் சொன்ன அந்த லட்சணமா இருக்கக்கூடிய ஆத்ம லட்சணங்களை எல்லாத்தையும் தன்னிடத்துல பார்த்து பார்க்கின்ற நான் திரஷ்டா, அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம் அப்படின்னு அதிலேயே நிற்க வேண்டியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், இது நாளைக்கு நம்ம பார்த்தா நல்லா இருக்கும், இதோட நிப்பாட்டி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியான யோகத்துக்கு தியான யோகம் ஆத்மானுபூதிக்கு அந்தரங்க சாதனம், கர்மயோகம் பகிரங்க சாதனம். கர்மயோகம் இல்லாம கண்ணை மூடி ஒருத்தராலையும் உட்கார முடியாத ஆத்ம தியானம் பண்ண முடியாது. ஆத்ம தியானம் பண்ணாம அனுபூதி அடைய முடியாது. இவ்வளவுதான். அனுபூதி தான் மோட்சம். ஆத்மஸ்வரூபத்துல நிக்கிறது தான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. இதோட இங்க நிக்கட்டும், நம்ம மீதியை நாளைக்கு பார்க்கலாம். ஒரு 3 நாள் லீவு, 2, 3, 4, 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. இந்த தியான யோகம் சித்திக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் முக்தி விவேகத்துல வாசனாக்ஷயம் மனோநாசம், கர்ம சந்நியாசம் பண்றது, சந்நியாசம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனாக்ஷயம் மனோநாசம் பண்ணி ஜீவன் முக்தி ஆகும். இதான் ஸ்டெப்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுதான் விரிச்சு நம்ம அடுத்த இதுல இருந்து உள்ளுக்குள்ளார கிரந்தத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணுவோம். ஹரி ஓம் ஹரி ஓம்.